அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. உங்கள் பயிற்சியில் கவனமாகவும் பயிற்சி செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களில் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. இன்றைக்கி பண்ண போகிற விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே இருந்த கவனத்தை விட கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி செய்கிற போகிற பயிற்சியில் 99%, அதாவது 99% உங்கள் உயிர் நாடியில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாகவும் கவனமாகவும் பொறுமையாக பயிற்சி செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. எத்தனை வாட்டி தடுமாறிக்க இருந்தாலும் பரவாயில்ல. திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும்போது உங்களால் பண்ண முடியும். இந்த பயிற்சிக்கு முதல்ல நீங்கள் செய்யப்பட்ட விஷயம், உங்கள் கால் நேராக நிற்கணும். அதாவது உங்கள் இடுப்புக்கு நேராக உங்கள் தைஸ் நிற்கணும். நான் இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன். உங்கள் கால் உங்கள் ஹிப் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக தைஸ் நிற்கணும். கீழேயும் இன்னும் ஸ்லோ போயிடக்கூடாது, மேலேயும் ஏறிடக்கூடாது. இது சமமாக நிற்கணும். சரிங்களா? இப்போ நம்ம நஞ்சா வைக்கிறோம்னா இது நிற்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டோ இல்லை கழியை வச்சுக்கணும் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. இல்லை நல்லா இன்னும் எனக்கு அதே என்ன சொல்லுவாங்கன்னா, நுணுக்கமாக பழகணுன்னா ஒரு பேனா எழுதுகோள் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கணும். அதை விழாத அளவுக்கு பார்த்து உங்கள் காலை 2 காலும் நிறுத்துகிற அளவுக்கு பயிற்சி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த காலை நிறுத்திட்டு கீழே இந்த வாட்டம் இருக்கு இல்லையா, கீழ்ப்பக்கம் போட்டு இப்போ மேலே இப்படி வாங்க போகிறீங்க. இப்படி மேலே வாங்கி இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த நஞ்சா ஃப்ரீயாக அசையும் போது உயிர் நாடியில் அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாகவும் கவனமாகவும் பயிற்சி செய்யுங்க. ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம், லெஃப்ட் லெக்கை போட்டு நான் பிடிச்சிடுறேன். லெஃப்ட் கையில் பிடிச்சிருக்கேன். இது பயிற்சி பண்ணுங்கள். இது நல்லா பயிற்சி பழகிச்சுன்னா ரைட் ஹேண்டில் போட்டு மறுபடியும் ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் நான் பின்னாடி வச்சுக்கிறேன். தெரியுதுங்களா? சுலபமாக இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இதை நல்லா பழகிட்டீங்கன்னா இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் என்ன மாற்றணும், என்ன பண்ணணுன்றதுன்னா அடுத்த காணொலியில் நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ண பயிற்சியிலே இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த பயிற்சி மிக 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 கவனமாக பண்ணணும். ஏன்னா உயிர் நாடியில் நான் என்ன சொன்ன மாதிரி தான் 99% அடிப்பட வாய்ப்பு இருக்குது. உங்களால் கால் இப்படி வச்சு நிற்க முடியல, எனக்கு சமமாக நிற்க முடியலன்னா ஒரு சுவரோ இல்லை வேறு யாராவது பக்கத்தில் ஒரு பொருளோ வச்சுன்னு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் நின்று பழகிக்கலாம். முதல்ல உங்கள் காலை 2 காலுமே இந்த மாதிரி சமமாக நிற்கிற அளவுக்கு பயிற்சி செஞ்சுங்க. அதுக்கப்புறம் நஞ்சா காலை முயற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.